Good morning students. Next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 12th standard cbse ல inverse trigonometry function. Okay. So inverse trigonometry function means என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா first one அத டாபிக்கா பிரிங்களே என்ன இருக்கும் inverse. First one is inverse. Okay. Inverse அப்படி இருக்கு. Next என்ன இருக்கு trigonometric function. இப்போ dealing with okay chapter எதை டீல் பண்ணுது அப்படினா trigonometric function ஓட inverse யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இந்த சாப்டர் டீல் பண்ணுது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா என்னவா இருக்கணும்? இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகே, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆக்சுவலா எப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும், எப்போ இது எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன் வந்து 1:1, செகண்ட் ஒன் இஸ் on2. இந்த ரெண்டு கண்டிஷனும் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுதான் தான் நம்ம அதை என்ன சொல்ல முடியும், இட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைங் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ரெண்டு கண்டிஷன் வேணும் அப்படின்னா 1:1 வேணும், on2 வேணும். ஓகேங்களா? ரைட். ஸோ பைஜெக்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ரைட். பின்ன பைஜெக்டிவ் அப்படின்னா என்னது 1:1 அண்ட் on2. ரைட். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் trigonometry. So inverse trigonometry function. ஓகேவா? inverse trigonometry function பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்போ இந்த inverse trigonometry functionல இப்போ நார்மலா நம்ம என்னென்ன வேல்யூஸ் தெரியணும் அப்படின்னா, அப்போ trigonometry function என்னென்ன கிடைச்சிருக்கும் நமக்கு? sin இருக்கும், நெக்ஸ்ட் cos இருக்கும், நெக்ஸ்ட் tan இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இதோட இன்வர்ஸ், அப்போ இதோட இன்வர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் அப்படின்னு வரும்போது அப்போ அதுக்கு நார்மலாக நமக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் டொமைன் அண்ட் கோடொமைன் இருந்திருக்குமா? அப்போ என்னவா மாறுன்னு பாருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். இப்போ சைனுக்கு ஒரு டொமைன் இருந்திருக்கும். ஓகே, சைனுக்கு என்னவா இருந்திருக்கும், டொமைன் என்னவா இருந்திருக்கும், கோடொமைன் ரேஞ்ச் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஓகே சைனுக்கு இப்போ வந்து ஒரு இப்போ எதில் இருந்திருக்கும், ஆர்லேருந்து -1லேருந்து 1 இருந்திருக்குமா? ஓகே, சைனோடது ஆர்லேருந்து -1,1க்கு போகுது அப்படின்னா நம்ம இதிலேருந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைன் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சைன் டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இட் வில் பி எக்ஸிஸ்டட் வித் 0, இதுக்குள்ள என்ட்ராகி தான் போகும். ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கும், இங்கே ஒன்று வேல்யூஸ் இருந்திருக்கும், அப்போ நம்ம இதிலிருந்து இங்கே வேல்யூஸ் இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது 0ல் இருக்கும், இது -π/2, இது +π/2 இருக்கும், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? அப்போ இந்த கட் பண்ணுற இந்த வேல்யூஸில் என்ன வந்திருக்கும், இட் இஸ் இங்கே வந்து -π, இது +π இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதே தான். இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதோட ஹையஸ்ட் ரேஞ்ச் என்ன சொல்லுவோம், இங்கே வந்து +1 ஆகும், இங்கே வந்து என்ன இருக்கும், இந்த ஹம்பு வரதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் -1 சொல்லுவோம். அப்போ அதோட ரேஞ்சு, அப்போ டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவோமா? ரெண்டு வேல்யூஸ் இருக்குமா, டொமைன் அண்ட் ரேஞ்சு. ஒரு நிமிஷம். ரைட். இப்போ பாருங்க இந்த டொமைன் அண்ட் ரேஞ்சு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஸோ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சைன் ஃபங்க்ஷன் இருக்கா, சைனோட டொமைன் என்ன, இட் இஸ் ஆர், ரேஞ்ச் என்னவா இருக்கு -1,1. கொசைனுக்கு ஆர், டொமைன் இஸ் ஆர், -1,1 இஸ் ரேஞ்ச். தென் ஃபார் டேஞ்சன்ட் ஆல்சோ, தென் சேம் ஃபார் கோசிகண்ட், சீக்கண்ட், தென் கோடேஞ்சன்ட். ஓகேவா? சரி, இதெல்லாம் எதில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்தது. ஓகே, சரி. இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, யூ ஹேவ் டு ஃபைண்ட் இன்வர்ஸ். ஸோ அப்படியே இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கீழே வாங்க.
இப்போ பாருங்க இன்வர்ஸ். இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் பாருங்க. we know that என்னது fங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து fங்கிற ஃபங்க்ஷன் எங்க இருந்து எங்க போகுதுன்னு பாருங்க. x to y means such that அது எப்படி எழுதுவோம், y equal to f of x is 1 1 and on 2. okay, is 1 1 and on 2 ஆ இருக்கும். then we defined another function g from y to x such that x equal to என்னவா இருக்குன்னு பாருங்க g of y. okay, where x belongs to x ல இருக்கும், y belongs to y, which is also 1 to 1 and on 2. okay, such case, in this case, okay, domain of g is equal to range of f, range of g is equal to domain of f. so there is called as, now இப்போ என்ன சொல்றோம்னா g is called as what, inverse of f. அப்போ g equal to என்ன சொல்றாங்க, f inverse. அப்போ என்ன சொல்லுவோம், inverse of g equal to g inverse, f inverse of whole inverse is f. ஸோ கீழே பாருங்க என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ கொடுத்துருக்கிறது நார்மல் சைன் ஃபங்க்ஷன் கிராஃப். ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்வர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஆக்சிஸ் மட்டும் மாறுங்க. ஆக்சிஸ் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக டொமைன் ரேஞ்சாக மாறும், ரேஞ்ச் வந்து என்னவா மாறிடும், டொமைனாக மாறிடும், தலைகளாக மாறிடும். இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ பாருங்க ஒரே நிமிஷம். ரைட், இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சைனோட இன்வர்ஸ் கண்டிஷன். என்னவா மாறிடுச்சு பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ் ஆகும், ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆயிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இப்போ எது டொமைனாக இருந்திருக்கும், இப்போ டொமைன் வந்து என்ன இருக்குன்னா, அப்போ ரேஞ்சாக இருந்தது இப்போ டொமைனாகவும், டொமைனாக இருந்தது இப்போ ரேஞ்சாகவும் சேஞ்ச் ஆயிருக்கும். ரைட், இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ எப்பவுமே வந்து இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எப்பவுமே என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 1 இருக்காது, on 2 இருக்காது. சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வர்ஸ் காட்டணும் அப்படின்னா அது என்னவா இருக்கணும், ஆக்சுவலாக 1 to 1 and on 2. ஸோ அதனால அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மேக் பண்ணுறோம். ஸோ அந்த மேக் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இதுலேருந்து என்ன சொல்லுவோம், இங்கே -π/8லேருந்து +π/2 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேல்யூஸ் ரேஞ்ச் என்னவா இருக்குன்னா -1 to +1 அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ இது என்ன பண்ணுறோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம், நாமளாக ஒரு இன்டர்வல்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? அதாவது நாம் என்ன பண்ணுறோம்னா டிஃபைன் பண்ணி சம் இன்டர்வல்ஸ்க்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா என்ன, அப்போ எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது. அப்படி பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி எக்ஸிஸ்ட் இன்வர்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் அ ரிவர்சபிள் ஆஃப், அதாவது இன்வர்ஸ் அப்படின்னா டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட அப்படியே ஆப்போசிட் தான். ஓகே, பட் என்ன இருக்கும் அப்படின்னா ரேஞ்சு அங்கே வந்து டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் டொமைன் டு ரேஞ்சாக இருந்தது, இங்கே என்னவா மாறிடுச்சு, ரேஞ்ச் அப்படியே இங்கே டொமைன் ஆகும், டொமைன் அப்படியே ரேஞ்சாகவும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ சம் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், ஸோ இவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை, சம் கண்டிஷன்ஸ். அப்போ அந்த கண்டிஷன்ஸு சம் இன்டர்வல்ஸில் வந்து அது வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த இன்டர்வல்ஸுக்கு பேர் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் பேனக் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, பிரின்சிபல் பிரான்ச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பிரின்சிபல் பிரான்ச் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட், ஓகே, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சஸ் அப்படின்னா நம்ம செட் ஆஃப் டிஃபைன் பண்ணுறது, இப்போ -π/2லேருந்து +π/2 வரைக்கும். நெக்ஸ்ட்டு அதோட ரேஞ்ச் நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா π/2 to 3π/2 வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, இது 1 to 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுறது. இதுதான் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட பேசிக்ஸுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் we can go into ப்ராப்ளம்ஸ். ஓகே, சம்ஸுக்குள்ளே போகலாம். சம்ஸுக்குள்ளே போக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்வர்ஸ் இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்ட்டு சின்னதாக அடுத்த ஒரு ஸ்னாப் பாருங்கள், ஒரே நிமிஷம்.
ரைட். இப்போ பாருங்கள், இப்போ டொமைன் ரேஞ்ச் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் இன்வர்ஸ் சர்க்குலர் ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருந்தது பாருங்கள். இப்போ சைன் இன்வர்ஸ் அப்படிங்கும்போது டொமைன் என்னவா மாறிடுச்சு, -1,1லேருந்து ரேஞ்ச் என்னவா மாறிடுச்சு, -π/2, π/2. இதே நார்மல் எப்படி இருக்கும், டொமைன் வந்து -π/2, π/2லேருந்து நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து -1லேருந்து +1 வந்துச்சு சைனுக்கு. இப்போ சைன் இன்வர்ஸ்னால் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. காசு, டேன் இன்வர்ஸ், கொசிகன் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், தென் காட் இன்வர்ஸ். ஓகே, இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எடுக்கிறோம் இல்லையா, இனிஷியல் ஸ்டேஜ் -π/2, π/2, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சஸ். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் சர்க்குலர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா. tan inverse of tan theta நம்ம என்னன்னு சொல்லுவோம், it is tan theta. Cos inverse of cos theta, theta. Cot inverse of cot theta is theta. Secant inverse of secant theta is theta. Cosecant inverse of cosecant theta is theta. Sin inverse of 1 by x equal to cosecant inverse of x. Cos inverse of 1 by x equal to secant inverse of x. Tan inverse of 1 by x equal to cot inverse of x. Sin inverse of minus x equal to minus sin inverse of x. Cos inverse of x equal to minus x equal to pi minus cos inverse of x. Tan inverse of minus x equal to minus tan inverse of x. Cot inverse of minus x equal to pi minus cot inverse of x. Secant inverse of minus x equal to pi minus secant inverse of x. So these are the properties, அதாவது properties of inverse circular function. Okay, so இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியானதாக சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் இட், சப்ஸ்கிரைப் இட், ப்ளீஸ் ப்ரெஸ் தி பெல் பட்டன். தேங்க்யூ.